வீடு, வண்டி, வாகனம், நிலம் அமைப்பு, ஒரு கட்டிட சம்பந்தமானது இந்த மாதிரி தொழில் அமைப்பு வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும். ஒரு லாரி வச்சுருக்காங்க, அல்லது ஒரு கட்டிட தொழில் செய்கிறாங்க, அல்லது மெஷினரி சம்மந்தமான ஒரு வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தொழிலில் தடை இல்லாமல் தொடர்ந்து அவங்க எந்தவித பிரச்சனையும் சந்திக்காமல் ஒரு நல்ல விதமாக அவங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா, இந்த செவ்வாய் இதனுடைய பிறந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இது குருவினுடைய டிஎன்ஏவை கொண்டுள்ளது. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உத்திராட நட்சத்திரம் வர அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, அல்லது செவ்வாய் ஓரையிலையாக இருந்தாலும் சரி, அல்லது குரு ஓரையிலையாக இருந்தாலும் இந்த நேரத்தை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கம்பைன் பண்ணி எடுத்து விநாயகருக்கு நீங்கள் கொழுக்கட்டை செய்து அந்த மாலை அதுக்கு என்ன மாலை போடுறீங்கன்னா, சம்மங்கி மாலை விநாயகருக்கு நீங்கள் மாலை அணிவித்து கொழுக்கட்டை நெய்வேத்தியம் படைத்து அதுக்கு கூட பாயாசம் அந்த பாயாசத்தில் கொஞ்சம் பலாப்பழத்தை நீங்கள் பாயாசமாக செய்து அதை நீங்கள் விநாயகருக்கு வழிபட்டு வந்தீர்களானால் உத்திராட நட்சத்திரம் வர நாளில், அல்லது செவ்வாய்க்கிழமையும் உத்திராட நட்சத்திரம் வந்தாலும் சரி, அல்லது வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரமாக வந்தாலும் சரி, அல்லது மற்ற நாட்களில் இருந்தாலும் கூட அந்த ஓரையை நீங்கள் பயன்படுத்துங்க. குரு ஓரையோ அல்லது செவ்வாய் ஓரையோ அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி நீங்கள் அந்த விநாயகருக்கு நீங்கள் ஒரு அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப எளிதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ரெண்டாவது, வீடு அமையலை அப்படிங்கிறவங்களுக்கும், வீடு வேலை தடைப்பட்டு நிற்குது அப்படிங்கிறவங்களுக்கும், நில சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், வாகனத்து சம்பந்தமான தொழில் மெக்கானிக் சம்பந்தப்பட்டமான தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்தை இயக்குவதால் இவங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் என்று இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.